Assalamualaikum. Welcome back to Mmshaandkitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ஓரியோ கேக், லாவா கேக், பனியாரம் மாதிரி நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டா உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டார்க் சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன், 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் மெல்ட் ஆகுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்க சாக்லேட் வந்து குக்கிங் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கே கிடைக்குன்னா நார்மலாக வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். டைரி மில்க் சில்க்லாம் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு வரலை. இந்த மாதிரி குக்கிங் சாக்லேட்டை வச்சு பண்ணும்போது நல்லா வந்துச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் வந்து பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவேன். மெல்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட்டர், எண்ணெய் இந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம், பால் மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா இலகி வந்துடும். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். நல்லா ஸ்மூத்தியாக பார்க்கும் போதே நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான மெத்தட். திறனையாக இருந்ததுன்னா வராது நல்லா. அதனால இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். பாருங்க, நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நான் நல்லா ஆற வச்சிடுறேன். நீங்கள் வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக காமிச்சிருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ நான் ஓரியோ பாக்கெட் எடுத்திருக்கேன், 10 rupees பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கிரைண்ட் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். க்ரீம் எதுவும் எடுக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். பால், எண்ணெய் இந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே உடச்சி மட்டும் சேர்த்துக்கோங்க. வெறும் பிஸ்கெட் மட்டும் நான் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இன்னும் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் இன்னொரு பாக்கெட் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 பாக்கெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்ச அந்த பவுடரை வந்து நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும், அப்போ தான் மிக்சிங் ஆகும்போது நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒரு தோசை மாவு பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் ஆக நல்லா ஸ்மூத்தாக வரும். கேக் பேட்டர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஆனால் கன்சிஸ்டன்சி வந்து தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா இல்லை, ஈனோ இல்லை, பேக்கிங் பவுடர். அவ்வளோதான். நான் வந்து எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் பேக்கிங் பவுடர் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சுகர் எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பனியாரம் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் நெய் சேர்த்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைனா பட்டர், இது 2த்துல எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நெய் சேர்த்துட்டு நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும் நம்மளோட அந்த பனியாரம். ஓரியோ பனியாரம், லாவா கேக் எது வேணால் சொல்லலாம். பாருங்கள், நல்லா வந்து நான் சைடு எல்லாமே நல்லா ப்ரஷ் பண்ணிட்டேன் நெய்யை வச்சு. இப்போ நல்லா இருக்குது. இப்போ நான் பேன் வந்து கேஸில் வைக்கல, அதுக்கு முன்னாடியே நான் மாவு ஊற்றிக்கிறேன். அந்த குழியில் வந்து நம்ம பாதி அளவு மட்டும் ஊற்றிக்கலாம், ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, பொங்கி வந்துடும். இப்போ இதே மாதிரி நான் பாதி அளவு வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வைக்கணும், ஏன்னா மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த சாக்லேட் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கையில் எடுக்கும் போது அந்த டெம்பரேச்சருக்கு வந்து மெல்ட் ஆகும். அதனால் ஒரு மீடியம் சைஸ் வந்து சாக்லேட் பால்ஸ் எடுத்து நான் உள்ளே வச்சிடுறேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே சைஸில் வந்து நான் வச்சிடுறேன். ரொம்ப பெரிய சைஸாக இருக்கக்கூடாது, லீக் ஆகிடும். இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சுருந்தோம்ல எக்ஸ்ட்ரா மாவு, அதாவது பேட்டர், அதை வந்து நான் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நிறைய ஊற்றிட வேண்டாம், கொஞ்சமாக அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ இது மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 2 சைடும் நல்லா சூப்பராக வெந்துடும். நீங்கள் திருப்பி போட தேவையில்ல, அந்த அனல்லையே வந்து நம்மளுக்கு 2 சைடு வெந்துடும். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நல்லா இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ நான் அதை எடுத்து பிளேட்டில் வச்சிடுறேன். நல்லா எடுக்கும் போதும் நம்மளுக்கு நல்லா வந்துடும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இப்போ நான் உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாக்லேட்டியாக இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற கேக்கை விட நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், டோமினோஸில் கிடைக்குள்ள ஒரு லாவா கேக் அதே மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் ஸ்பூன்லேயும் எடுத்து காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது. இன்னொன்னையும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா சாக்லேட்டியாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து குக்கு comaliல பாபா பஸ்கர் செஞ்ச ஓரியோ பனியாரம் ரெசிபி, மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. நம்ம சேனல் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த வீடியோ நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் நிறைய கொக்கோத் காமெடி ரெசிபிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை, see you, take care, stay home, stay safe.